என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து 5 ரூபா கொடுக்குறாங்க, தோசை 10 ரூபாக்கு. கூலான ஒரு கிளைமேட்டில் சப்பாத்தி வந்து சூடாக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நான் என்ன ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோன்னா, அபிராமி மெஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமுகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையம் டு சத்தி ரோட்டில் அபிராமி மெஸ் வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிறுமுகைக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து 5 ரூபா கொடுக்குறாங்க, தோசை 10 ரூபாக்கு. ஸோ பரோட்டா, பூரி, சப்பாத்தி, ஆம்லேட் இது எல்லாமே 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து வெரைட்டி ரைஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தக்காளி சாதம், லெமன் சாதம் இதெல்லாமே கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு முறைப்படி செய்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி போய் பார்ப்போம் என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விளக்கமாக பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வர வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த டைமில் சப்பாத்தி மதியம் டைமும் இருக்குங்களா சார்? அளவு உழுங்களா? அபிராமி மெஸ்ஸுடைய ஓனர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கம், சரவணகுமார். சார் இந்த கடையுடைய லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக? இது வந்து சிறுமுக கணேசபுரங்க. ஓகே சார். எஸ்ஐவி ஸ்கூல், ஸ்ரீ விஜயலட்சுமி ஸ்கூல் பக்கத்தில். ஆமாம் ஆமாங்க. சரி, நம்ம கடையில் வந்து என்ன சார் ரொம்ப ஃபேமஸுங்க? ஃபேமஸ்னால் நம்ம கடையில் வந்து கொத்து பரோட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆலவமில் வச்சுருந்தேங்க. ஒரு 6 வருஷம் அங்கே வச்சுருந்தேங்க. அங்கே வந்து கொத்து பரோட்டா ஃபேமஸுங்க, ஸ்பெஷலுங்க. நீங்கள் இப்போ பரோட்டா வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான காரங்கீரம் எதுவும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம் ஆமாங்க. சரிங்க சார். இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? ஆர்டர் கண்டிப்பாக பண்ணுவேங்க. நான் எவ்வளோ கொடுத்தாலும் பண்ணுவேன். கல்யாண விசேஷத்துக்கு சொன்னாலும் எல்லாமே ஆர்டர் நல்லா நீட்டாக எவ்வளோ வேணுனாலும் செஞ்சு கொடுத்துருவேங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணன் இருக்கிறாப்பிள்ளைங்க எல்லாம் வர வச்சு நீட்டாக செஞ்சு கொடுத்துருவேங்க. சரிங்க சார். நம்ம வந்து நான்வெஜ்ஜஸ் ஐட்டங்களும் இருக்குங்களா? சிக்கன் பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணி தருவீங்களா? சிக்கன் பிரியாணி நீங்கள் என்ன ஆர்டர் சொன்னாலும் சரிங்க, எல்லாமே நீட்டாக விலையும் குறைவாகவும் நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம. ஆமாங்க. ஓகே, நம்ம கடையில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா, இட்லி எல்லாம் 5 ரூபா கொடுத்துருக்கீங்க. எப்படி சார் அதாவது ஒரு சாமானியர்கள் கூட நம்ம கடையில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி சார்? வந்து ஒரு சிலர் வந்துட்டு ஆள் வச்சு செய்கிறாங்க கடைங்க. இப்போ நம்ம வந்து சொந்த ஆளுங்க, அதனால் வந்துட்டு நம்ம ரேட்டும் குறைவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சேலரி, அதாவது லேபர் நம்மளுக்கு கிடச்சா போதும். அதனால் அதை வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோங்க. அடுத்தவங்களுக்கு, அதாவது இந்த மேசன் கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணும், அவங்களுக்கு வேலை செய்ய பிரயோஜனமாக இருக்கணுங்கிற சொல்லி நம்ம ரேட்டு வந்து கம்மியாக தான் போட்டுருக்கோம். ஆமாம் ஆமாங்க சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணாதனால ஈஸியாக புக் பண்ணிடுவாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் 70 10 66ங்க 18 35. ஆமாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் ஆர்டர் ஏதாவதுனாலும் நீங்கள் புக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். நாங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு வீடியோஸ் சொல்லிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வாங்க. வியூவர்ஸ், நம்ம வந்து நிறைய ரிவ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான்வெஜ் ரிவ்யூஸ் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அபிராமி மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் வந்துட்டு ஸோ சப்பாத்தி வந்து அவர் சுட சுட போட்டிருந்தாரு. ஸோ ரெய்னியாக இருக்குது, மழை வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கூலான ஒரு கிளைமேட்டில் சப்பாத்தி வந்து சூடாக நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபினேஷ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட ரிவ்யூ சொல்ல போகிறாரு. ஸோ வேறு லெவலில் சொல்ல போகிற சார் பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அபினேஷ். இப்போ வந்து பார்த்துருக்கீங்க நான் எங்கே இருக்கேன்னா அபிராமி மெஸ்ஸில் இருக்கோம். இப்போ வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவர் சப்பாத்தி கொடுத்துருக்காரு, நல்லா சுட சுட கொடுத்துருக்காரு. இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா கூட ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. கார சட்னி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யோசிப்பு வந்து பார்த்துக்கிங்கன்னா கோதுமை மாவில் வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே அவர் குக் பண்ணது எங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்பா. நல்லா ஆரோக்கியமாக நல்லா குக் பண்ணி தந்திருக்காரு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுங்க. குருமா வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலை ஹோம்மேட் முறையில் தயார் பண்ணியிருக்காங்க போல் எனக்கு தோணுது. ஏன்னா டேஸ்ட் பார்த்தாவே எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு வீட்டு முறைப்படியே எல்லாமே வீட்டு முறைப்படியே இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலே எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் கிடச்சிது. வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ப்ரோ எப்படி சாஃப்டாக இருக்குங்களா எல்லாம் சப்பாத்தியெல்லாம் உங்களுக்கு சாப்பிடும்போது? சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வாயில் நம்ம மெல்லும் போதே தெரியும் அது சாஃப்டாக இருக்கா ஆடாக இருக்கான்னு. நான் சாப்பிட்டு பார்த்ததுல எனக்கு செம்மையாக இருக்குது. சாப்பிட்டுங்க ரொம்ப அந்தளவுக்குலாம் ஹார்டில் ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு லேயர்லாம் பிக்கும்போது எப்படி இருக்குது? ஸோ அதாவது நம்ம பரோட்டா லேயர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சப்பாத்தியுடைய அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்களா? சாஃப்டாக தான் இருக்குங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இந்த மெஸ்ஸுக்கு வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். விவர்ஸ், இன்றைக்கி வந்து அபிராமி மெஸ்ஸுடைய ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்தோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து நேராக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பரோட்டா பார்த்து சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பரோட்டா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம அபிராமி மெஸ்ஸுடைய ரிவ்யூ வந்து முடிச்சிட்டோம். மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.